ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு பண்ண போறேன். நான் இன்னைக்கு பண்ண போறது மேங்கோ புட்டிங். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 மாம்பழம் எடுத்துக்கிட்டேங்க. மேல இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் அரிஞ்சு எடுத்துக்கணும். அதோட நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேங்க. நீங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர்ல நான் பாதி மாம்பழத்தோட கலந்து அதை நான் மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோட சர்க்கரையும் சேர்ந்து அரைச்சிக்கிட்டேங்க. நீங்க சர்க்கரை பவுடர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பால்ல நான் எந்த தண்ணியுமே கலக்கல. பவுல்ல 4 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கிட்டேங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா போறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதோட தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். தாங்க நமக்கு தேவையான பொருள். இப்ப ஸ்வீட் செய்யலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில எல்லாம் அரைச்சது எல்லாமே அந்த கடாயில ஊத்திக்கணுங்க. நான் மீடியமா வச்சுதான் இதை கலரிட்டு இருக்கேன். நீங்க மீடியமா வச்சுக்கலாம், சிம்லயும் வச்சுக்கலாம். அதோட கார்ன்ஃபிளவர் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணுங்க. நான் அடுப்ப மீடியமா வச்சுதாங்க கலரிக்கிட்டே இருக்கேன். நீங்க சிம்ல வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க அதை கலரிக்கிட்டே இருக்கணுங்க. அதை நீங்க விடவே கூடாது. நீங்க கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். 1 நிமிஷம் நிறுத்தினீங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். இதோட வாசனைக்கு நீங்க ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலைங்க. நான் இது மட்டும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நார்மல் பதத்துக்கு வந்துருச்சுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டார்டிங்ல நம்ம இது பண்ணதுக்கும் எண்டிங் பாத்தீங்கன்னாவே அவ்வளவுதாங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க வேற பவுல்ல சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு இல்லை 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. நம்மளுடைய மேங்கோ புட்டிங் ரெடி. இதை பேபிஸும் தாராளமா சாப்பிடலாங்க. ஏன்னா நம்ம மாங்காய், பால், கார்ன்ஃபிளவர் மாவு மட்டும்தான் கலந்து இது பண்றோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸிங்க. வெறும் 5 நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு. ஆனா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுக்கு தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனா நான் ஒரு 1/2 ஹவர் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். 1/2 ஹவர்லயே அந்த இதை பாருங்க நம்ம கட் பண்ணும் போதே நல்லாவே வந்திருந்தது. அதனால எனக்கு போதுமானதா இருந்தது. நீங்களும் 1 டைம் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. ஷேர், லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.